தனியார் வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் அவர்களும் இணைந்திருக்கிறார். செல்வகுமார் சார் வணக்கம். இன்னும் சில மணி நேரங்களில் அது புயலாக மாற இருக்கிறது. புயலாக மாறுவதால தமிழகத்தினுடைய கடற்கரை மாவட்டங்களுக்கு என்ன பாதிப்பு? வணக்கம் ஐயா. தற்பொழுது திரிகோணமலைக்கு சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மதியம் கண்டிப்பாக மாலைக்குள் புயலாக மாறிவிடும். இது முல்லைத்தீவிற்கு 180 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திற்கு 350 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு 480, சென்னைக்கு 560 கிலோமீட்டர் தொலைவிலும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. மிக மெல்ல நகர்கிறது. இது வரக்கூடிய நாட்களிலே தமிழ்நாட்டின் கரையை நெருங்குவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. உறுதிதான், ரொம்ப நாளாவே நம்ம அறிவித்துக் கொண்டிருப்பது அதுதான். அது மிக மெல்ல நகர்கிற காரணத்தினாலே மழை பொழிவு தொடர்ந்து எல்லா மாவட்டங்களுக்கும் தீவிரமடைய போகிறது. தற்பொழுது டெல்டா மாவட்டங்கள்ல நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்துல தொடர்ந்து கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது. இந்த நிலையில கடலூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மழை இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கு மதியத்திற்கு மேல் மெல்ல விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மழை பொழிவு தொடங்கும். கண்டிப்பாக இரவுக்குள் சென்னைக்கும் மழை பொழிவு தொடங்கிவிடும். தென் மாவட்டங்கள்ல இல்லாமல் இருந்த மழைப்பொழிவு கன்னியாகுமரி வரைக்கும் தொடங்கிவிட்டது. படிப்படியாக இந்த நிகழ்வானது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி, வானிலை ஆய்வு நிறுவனம் வடமேற்கு திசை நோக்கி வட தமிழ்நாட்டின் கரையை நேராக போட்டிருந்தாலும் சற்று நெருக்கமாக வந்துதான் இது தமிழ்நாட்டின் கரைக்கு இணையாக வடகடலோரத்தை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அங்க இருக்கக்கூடிய வெப்ப நீரோட்டத்தை பிடித்துக் கொண்டு தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும். இதனால மழை பொழிவு டெல்டா மாவட்டங்களில் பெய்து கொண்டிருப்பது வரக்கூடிய 24 மணி நேரம் சற்று அதிகரித்து காணப்படும். அதற்கு அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரம் அதே அளவு தொடர்ந்து நீடிக்கும். ஆகவே இந்த மழை டெல்டாவில 29ஆம் தேதி வரை தொடரும் நிலையில இது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களை விட்டு சற்று வடக்கு நோக்கி நகரும் பட்சத்தில் நகரும். அது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே, அதாவது மரக்காணம் அல்லது மாமல்லபுரம் இடைப்பட்ட பகுதி வழியாக அது கரை கடப்பதற்கு கடலூர் மாவட்டத்தை ஒட்டியோ அல்லது புதுச்சேரியோ செங்கல்பட்டு மாவட்டம் ஒட்டியோ கரை கடப்பதற்கு அதிக வாய்ப்பு. அப்படி கரை கடந்தாலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது சாதாரண தாழ்வு மண்டலமாகவோ அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை கூட செயலிழந்து போகலாம். செயலிழந்தால் காற்று பாதிப்பு இல்லாமல் சென்னை உள்ளிட்ட அனைத்து வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கு அடுத்த 29ஆம் தேதியிலிருந்து 30, 1ஆம் தேதி 2 நாளும், 29, 30, 1ஆம் தேதி இந்த 3 நாளும் சென்னை உள்ளிட்ட அதாவது புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மழை பொழிவு அதிகரிக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் டிசம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரை மழை பொழிவு தொடரும். தொடர்ச்சியா 3 நாட்கள் மழை வந்து டெல்டாவில பெய்கிறது. அப்படி பார்த்தா டெல்டால வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அடுத்து 29ஆம் தேதியிலிருந்து வட மாவட்டங்கள்ல இருக்கு. அப்ப வட மாவட்டங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. அதாவது தற்பொழுது மிக நகராமல் ஒரு ஜிக்ஜாக் போட்டுக் கொண்டிருக்கிறது. நேற்று இரவிலிருந்து திரிகோணமலைக்கு நெருங்குவது, திரிகோணமலையை விட்டு சற்று கிழக்கே நகர்வது என்று அதே கிலோமீட்டர்ல தான். திரிகோணமலை பகுதிக்கு மட்டும் கிலோமீட்டர் வேறுபாடு. ஆனால் சென்னைக்கு அதே கிலோமீட்டர், வேதாரண்யம், நாகப்பட்டினத்துக்கு அதே கிலோமீட்டர் பகுதியில தான் இது இருந்து கொண்டே இருக்கிறது. இது அந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 கிளை நீரோட்டம். அதாவது நீங்க கடல் நீரோட்டத்தை பார்த்தால் புரியும், 2 கிளை நீரோட்டங்கள் இருக்கிறது. எந்த நீரோட்டத்தை பிடித்து அது பயணிக்க போகிறது என்பதுதான் இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் கேள்விக்குறியாக இருக்குது. சரியாக ஒரு 3.5-4 மணிக்குள் அது எந்த நீரோட்டத்தை பிடிக்கும் என்பதை தெரிந்துவிடும். அது தமிழ்நாட்டின் கரையை ஒட்டியே அது சென்னையை ஒட்டி வருமா அல்லது தமிழ்நாட்டு கரைக்கு சற்று அப்பால் சென்னை ஒட்டி வருமா என்பதுதான் இருக்கிறது. தமிழ்நாட்டு கரைக்கு, அதாவது முதல் இலங்கை மற்றும் காங்கேசன் துறை மற்றும் அதனை ஒட்டியுள்ள யாழ்ப்பாணம் அருகே பயணிக்கக்கூடிய அந்த நீரோட்டத்தை பிடித்தால் அது டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாகவும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக வந்து நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் பெரும்பாலான உள் மாவட்டங்கள் வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. இன்று மாலைக்குள் அது முடிவு தெரிந்துவிடும். ஆகவே இன்றைக்கு கண்டிப்பாக பயிர்களை மூழ்கடிக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. தற்பொழுது ஏற்கனவே பயிர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் பெருமக்கள்லாம். ஆகவே இந்த நிலையில இந்த மழைப்பொழிவு மேலும் தொடர்வதனால இன்னும் கொஞ்சம் பயிர்கள் மூழ்கடிக்கிற மழைப்பொழிவு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தாழ்வான பகுதிகளுக்கு கொஞ்சம் தொடர்ந்து எச்சரிக்கை இருந்தால் போதும். இதே நிலை சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது 29, 30 தேதிகள்ல. இருந்தாலும் மிக்ஜம் புயல் போல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏரி குளங்கள் எல்லாம் காலியாக இருக்கிற பாதிதான் இருக்கிற காரணத்தினால அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற ஓரளவுக்கு பாதிப்பு, போக்குவரத்து பாதிப்பு போன்ற தாழ்வான பகுதிகள், நீர் தேங்குதல் போன்ற பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய 29, 30 தேதி மழைப்பொழிவு சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி திரு செல்வகுமார். டெல்டா மாவட்டங்கள்ல
பயிர்கள் நீரில் மூழ்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. அதை தான் இந்த மழை காட்டுகிறது. சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழையால் நீர் தேங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால மிக்ஜாம் அளவுக்கு வெள்ளப்பெருக்காக இருக்காது அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்தியிருக்கீங்க. ஏன்னா இது 3ஆம் தேதி வரையெல்லாம் மழையை கொடுக்கும் அப்படின்றது திரு செல்வகுமாருடைய கணிப்பாக இருக்கிறது. அடுத்தடுத்த தொகுப்புகளில் விரிவாக இதனை இன்னும் அலசலாம். நன்றி திரு செல்வகுமார்.